நெல்லையின் பல்வேறு இடங்களில் தற்போது மழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மருதுபாண்டி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மருதுபாண்டி, இன்று நெல்லையில மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையமும் ஆரஞ்ச் அலர்ட் விடுத்திருக்காங்க. நெல்லை மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளில் தற்போது மழை பெய்து வருகிறது? எவ்வளவு நேரமாக மழை தொடர்கிறது? வேதவெளி தென்மேற்கு பருவமழை என்பது தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியாக இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரம், கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் காலை முதலே மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக நெல்லை மாவட்டத்தின் புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய அந்த அம்பாசமுத்திரம், சேரன்மாகதேவி, வள்ளியூர் பகுதியில் காலை முதல் கனமழை பெய்து வருகிறது. இது மட்டுமல்லாமல் நெல்லை மாநகர் பகுதியாக இருக்கக்கூடிய வண்ணாரப்பேட்டை, முருகன்குறிச்சி, டவுன், சந்திப்பு உள்ளிட்ட பகுதிகளில் மதியம் முதல் மழையானது பெய்து துவங்கி வருகிறது. குறிப்பாக நெல்லை சந்திப்பு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தாழ்வான பகுதிகளில் அதிக அளவு மழைநீர்கள் என்பது தேங்கியிருக்கிறது. குறிப்பாக நெல்லை மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் காரணமாக நெல்லை மாவட்டத்தில் காலை முதலே மேகமூட்டத்துடன் காட்சியளித்திருந்தது. இருப்பினும் அவ்வப்போது சாரல் மழை பெய்திருந்த நிலையில் புறநகர் பகுதியில் தான் கனமழை என்பது தொடர்ந்து பெய்து வந்தது. தற்போது மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் இரண்டு பகுதிகளிலுமே இந்த கனமழை என்பது சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்து வருகிறது. சராசரியாக நெல்லை மாவட்டத்தில் நேற்றைய நிலவரப்படி அம்பாசமுத்திரம், சேரன்மகாதேவி பகுதியில் அதிகபட்ச மழைப்பொழிவு என்பது பதிவாகி இருக்கிறது. சுமார் 26.86 சென்டிமீட்டர் மழை பெய்திருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் கடந்த 2023-24 ஆண்டுகளில் இந்த அக்டோபர், நவம்பர் மாதங்களில் தான் கடுமையான வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருந்தது. அதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம் சார்பாக பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை உடனடியாக கனமழை பெய்யும் பட்சத்தில் அப்புறப்படுத்தி முகாம்களை தங்க வைத்தல் மற்றும் அவ்வப்போது தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மழைநீர்களை வெளியேற்றக்கூடிய பணிகளையும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் செய்து வருகிறார்கள். மேலும் தாமிரபரணி கரையோர பகுதிகளுக்கு தொடர்ந்து அறிவுரை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் நெல்லை மாவட்டத்தில் 7 முக்கிய அணைகள் என்பது இருக்கிறது. அணை நிலவரங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவது மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து நெல்லை மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. வேதவள்ளி, அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் விட்டுவிட்டு கனமழை பெய்யும் என்று கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென்கடலோர மாவட்டங்களுக்கு, தென்காசி உட்பட, குறிப்பாக நெல்லை உட்பட. தகவல்களுக்கு நன்றி மருதுபாண்டி.